முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளைய 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டை என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவோட ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். இப்ப 4 நாள் திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நான் இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எமர்ஜென்சி பேசாலும் என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. போராடி எங்களால முடியலையா. யாராவது நேரடியா சந்திக்க முடியல, முறையாக சந்திக்க முடியல. இந்த மீடியா மூலமா அவனுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறையா, எங்க பிள்ளைய காப்பாற்றி கொடுக்கலையா, அவங்களுக்கு காலில் வந்து கேட்கறியா. அப்பா நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க இங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்போ நீ சைன் போடல நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ரூமில் வந்து மூடி வச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. மேபி வாருக்கு அமுச்சு விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. மண்டே இல்லைன்னா சண்டே, எனக்கு தெரில. இது எனக்கு ஃபோன் இனிமேட்டு தரமாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. யார்கிட்டையும் வந்து இந்த கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து இது இப்போ வந்து அவன் கேன்சல் பண்ணுறான், அதுக்காக வந்து அவங்க கூட எல்லாருமே பேடாகவே பேசுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்போ எனக்கு. இப்போ தெரில. நான் எம்பசி கேட்டிருக்கேன் சார், இதுமாரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் போக விருப்பம் இல்லை. ஒரு ஆஃப்ரிக்கன் சொன்னான்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் நவம்பரில். அப்புறம் அவங்க என்னை கால் பண்ணி வந்து பிப்ரவரியில் வந்து இன்னொரு டைம் எழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதுனேன். அவங்க வந்து சொன்னாங்க இனிமேட்டு நீ போ, இல்லை உனக்கு ரெடி பண்ண மாட்டோம், இந்தியன்ன்றதுனால அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி எதுவுமே சொல்லு, இன்றைக்கி டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு, நீ போகிற நாள் அன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயமாக இருக்குப்பா. இது பாருங்கள் கொஞ்சம் பேசுங்கப்பா கொஞ்சம் எம்பசி. ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரில பெரியப்பா. முந்தானேத்து என்ன ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அதுமாரி மிரட்டினாங்க பெரியப்பா. ஏதோ ஒரு லெட்டரில் சைன் போட்டோன்னே இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு 1/2 மணி நேரம் கூட இதாகல, என்ன டக்குன்னு ஒரு பஸ்ஸில் ஏற்றி வாருக்கு அமுச்சு விட்டாங்க பெரியப்பா. என்ன பண்ணுறது தெரில பெரியப்பா. ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப இது கஷ்டத்தில் இருந்து ரஷ்யனோட ஆர்மியிலேருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னை ஏமாற்றி இந்த வாருக்கு அமுச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமாக இருக்குங்க ஐயா, இந்த இடத்துல இருந்து காப்பாற்றுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க ஐயா. போய் சொல்லி என்னை அமுச்சு விட்டாங்க. எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரில எனக்கு. இங்கே கொண்டுருவாங்க போல் எனக்கு. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பையன் இந்த மாதிரி இட்டுட்டு போயிருக்காங்கம்மான்னு அந்த கூட இந்த பசங்க சொன்னாங்க. எதனால என்னன்னு தெரியலங்க. நாங்களும் வக்கீல வச்சு என்ன கேட்கக்குள்ள இந்த மாதிரி ஏதோ போன்ல ஆப் இருந்தது, வேலை செஞ்சாங்க, அதுல என்ன இருந்தது ஏதுன்னு தெரியலங்க சார். அதனால அரெஸ்ட் பண்ணிருக்கோன்னு சொன்னாங்க சார். கேஸ் போயிட்டு இருந்தது. நாங்களும் வக்கீல வச்சு வாதாடணும். இந்த 2 மாசத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம் அவங்க பிள்ளைய சொல்லி எங்களுக்கு டெல்லியில இருந்து சிபிசிஐல இருந்து வந்து என்கொயரி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க சார். வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வந்துட்டு போன என்னன்னு தெரிஞ்ச திடீர்னு 15 நாளைக்கு முன்னாடி போன வாரம் 15 நாள் 6 மாசம் ஆன தம்பி சொல்லிட்டு வந்து வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க, வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க, அந்த இந்த 15 நாளுக்கு முன்னாடி பேசணும், அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க. இருக்கிறானா இல்லையான்னு கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த கடைசியா ஒரு மெசேஜ் போட்டு போனான், நான் வந்து பஸ்ல ஏத்துறாங்கப்பா, நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் எங்க பையன்கிட்ட பேசல. என்ன மெசேஜ்ல என்ன ஏன்னா வாருக்கு பஸ்ல ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பேசிருக்காங்க? கையெழுத்து போட சொல்லி அடிச்சு 3 நாளா ரூம்ல வச்சு மிரட்டினாங்களாங்க. நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன், இருந்தாலும் நீ போட்டுதான் அவனாட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம். மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார். வாங்கிட்டு அதுல இருந்து சரி நீ போகலன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்களாம். அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு 2 நாள்லயே உடனே 4 மணி இருக்கும், நீ ஏறிப்போ உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு சொல்லி கொடுத்து உடனே 1/2 hourல ஏத்துறாங்க. அந்த 1/2 hourல ஏத்துற டைம்ல யார்ட்டையும் போனை வாங்கி ஒரு மெசேஜ் மட்டும், அம்மா இந்த மாதிரி பஸ்ல என்ன ஏத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டு போனாங்க. அவ்வளவுதான் சார் எங்க பையன் பேசினது. என்ன எங்க இருக்கிறான் என்னன்னு தெரியல. எங்க பிள்ளை எங்க இருக்கு என்ன இருக்கு தெரியல. நீங்கதான் முதலமைச்சர், நீங்கதான் எங்க பிள்ளையை காப்பாற்றி கொடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.